கவலைகளை எப்படி எதிர்கொள்வது இதோ சொல்லி தருகிறேன். இங்க நம்ம கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே பெரிய பயிற்சி எல்லாம் வேணும், யோக பயிற்சி வேணும். ஏன்னா நம்மளை கவலையோட பாக்குறதுக்கு தான் இந்த உலகம் விரும்புது. நாம சிரிச்சிட்டு இருந்தா அவங்க உம்முனாயிடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப கவலையா இருக்கும்போது ஒரு வேலை செய்வேன், சொல்லி தரவா? சரவணகாந்த் பாக்குறாரு, உளவியல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற ஆளு. சொல்லி தரவா? சாக்லேட் இருக்குல்ல, ஸ்வீட், அதை சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். அதனாலதான் நம்ம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கிறது. அதனால ஸ்வீட் கொடுக்குறோமா? இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவேங்க, ரொம்ப சோகமா இருந்தா ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில போட்டுருவேன், ஒரு வாழைப்பழமா சாப்பிடுவேன் நான் எனர்ஜிக்காக. செத்துருங்க இல்லைன்னா நம்மள செத்துறணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கூடவே இருக்குதுங்க, தெரியுமா? இல்லையா? சொல்றதுல என்ன பயங்கர? இந்த உலகத்துல கவலைப்படாம எப்படி இருக்கிறது? நான் ரெண்டு முக்கியமான இந்த மரத்துக்கு கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டு இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த மரத்தை காப்பாத்திக்கோங்க, இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். பாருங்க, ரெண்டு விஷயம். கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண், அவ ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவ. 97 இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா. பேரழகி. எப்போ? 97லயே. வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? நம்ம ஊர்ல குறைவு. ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு, இந்த மாதிரி வீட்டுல இருந்துகிட்டு, இந்த மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருந்தோம்னா எப்படி 50 வயசுல 60 வயசு மாதிரி தெரியும், 60 வயசுல 72 வயசு மாதிரி தெரியும். எல்லாம் பிடிச்சி உருவி விட்டுருவாங்க. கிளாரா 97 வயதில் இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள், உங்கள் இளமையின் ரகசியம் என்ன? நான் படிக்கிறேன் இறை அன்புவனுடைய புத்தகத்தில். அது ஒரு சொற்களஞ்சியங்க. அந்த மனிதர், அவருடைய இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக் இருக்கு, மூளைக்குள் ஒரு சுற்றுலான்னு ஒரு புக் இருக்கு, போர் தொழில் பழகுன்னு ஒரு புக் இருக்கு, வைய தலைமை கொள்னு ஒரு புக் இருக்கு. முடிஞ்சா கடந்துருங்க, படிச்சு தகவல்கள் கொட்டி தீர்த்திருப்பான் மனுஷன். என் குரு அவர் சொல்றார், கிளாரா சொன்னாள், நான் கவலைகளை நினைவில் வைத்திருப்பதில்லை. யாராவது வந்து அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே. இன்னைக்கு உங்க வீடு ஏலம் போன நாள்ல மறந்து இருக்கிறேன்ல, நல்லா தானே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நீங்க டிவோர்ஸ் வாங்குனீங்கன்னு. என்ன உனக்கு இப்போ உங்க தம்பி செத்த நாள் வருதுல்ல, 2 வாரத்துலயோ, அது 2 வாரத்துக்கு அப்புறமா வருதியா? செத்து 13 வருஷம் ஆயிடுச்சு. ஐயா இப்போ கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம். கிளாராவிடம் கேட்டார்கள், நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன். கிளாராவிடம் கேட்டார்கள், அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள்? கிளாரா சொன்னால், நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்வேன். நமக்கு நாமளே சொல்லிக்கணும்ல மேடம். நான் இன்னைக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறேன், நாடி மந்திரம் பிடிச்சு வச்சுக்கோங்க. நான் இப்படி யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் படித்து பெற்ற அறிவு, இந்த அறிவை பேசுவது அப்படிங்கிறது இருக்குல்ல, இது ஒரு வேள்வி. யார் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா? பேசுறவங்களா கேட்கிறவங்களா? நான் கேட்கிறவங்க தான். வங்காரி மாதா என்று ஒரு பெண், நோபல் பரிசு கிடைத்தது அவளுக்கு, காடு வளர்த்தாள் என்பதற்காக. அவளுடைய இன்டர்வியூவை நான் கேட்டேன். இப்ப அவங்க உயிரோட இல்ல. அவங்க பேசின அந்த பேச்சு கொஞ்ச நேரம் தான். அவங்க ஆப்பிரிக்கன் லேடி, அந்த மொழியில, அந்த பழங்குடி மொழியில பேசுறாங்க. கீழே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன். அவங்க குரூப்ல இருக்கிற எல்லாரும் கேட்கறாங்க, நீ போய் பிரைஸ் வாங்கினியே, நான் இதை அப்படியே சொல்லிடுறேன், சொல் அவளுடையது, பொருள் உங்களுடையது. அந்த சொல்லை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியசாலிகள். பொருள் மீது எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நாம எப்படி வேணாலும் அதை புரிஞ்சுக்கலாம். பாருங்க, அவ சொன்ன வார்த்தை, அவ கிட்ட இருக்கிற ஒரு தோழி கேட்கிறா, நோபல் பரிசுல என்ன கொடுப்பாங்க? அந்த பழங்குடி பெண்ணுக்கு வங்காரி மாதாய் சொன்னாங்க, நிறைய காசு கொடுப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த பழங்குடி பெண் சொல்றா, இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதா? இவ்வளவுதான் செய்தி. காசை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது, மரம் வளர்த்தால் ஏதேனும் செய்யலாம் என்று அந்த பழங்குடி பெண் சொல்கிறார். இவ்வளவுதான் செய்தி. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன். அந்த புத்தகம் என்னை வேறு நிலையில் என்னை விழிக்க வைக்கிறது. என் மகனை நான் எப்படி வளர்ப்பது என்கின்ற விழிப்புணர்வை எனக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் இருக்கிறோம்ல, மிக பெரிய சபிக்கப்பட்டவர்கள் நாம எல்லாம். நான் இதை சொல்றேன்னு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை. இந்த நண்டு வாண்டு சிண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. 3G 4G 2G எல்லாம் இல்லாம எப்படிமா இருந்த? மாதாஜி பிதாஜி குருஜி எல்லாம் இருந்தாங்க. எப்படிமா கனெக்ட் ஆவீங்க? ஒரு அறை போதும், எல்லாம் கனெக்ட் ஆயிடும். இன்னைக்கு இல்லையே.
இன்றைக்கு கண்டிப்பு இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையின் போக்கு மாறி இருக்கிறது. அடிப்படை வசதிகளே ஆடம்பரமாகி விட்டன. இந்த நேரத்தில் நிதானமாக உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டு. நான் இங்க உங்க இந்த கூட்டத்தையே பார்த்து கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் தனக்கு புத்தகம் வாங்க வந்தீங்க? எல்லாம் பிள்ளைக்கு வாங்க வந்திருப்பீங்க. இதை படிடா, அதை